ஹாய், இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட் அரைவல் ஹாலில் இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு T1 டெர்மினல். ஸோ T1 டெர்மினல் வந்து நீங்கள் எப்படி ரயில்வே ஸ்டேஷன் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் வந்துட்டு T1 டெர்மினலில் இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ்லாம் தரையிறங்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்து உங்களுக்கு இங்கே ஸ்லீப்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதாவது ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேபினெட்டில் நீங்கள் உள்ளே போய் தூங்கிடலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே யாருமே தங்குறது கிடையாது, அது வேறு விஷயம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்துட்டு நிறைய பேர் தங்குவாங்க. ஒரு சின்ன பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆள் மட்டும் தான் தங்க முடியும். மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. மறக்காமல் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு உங்கள் மொபைல் இதுக்கெலாம் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது என்னடான்னு கேட்டிங்கன்னா அதுதான் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இங்கே நீங்கள் தண்ணி குடிக்கணுன்னா குடிச்சிக்கலாம். முக்கியமாக வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருங்க, அப்போ தான் வசதியாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அமெரிக்காவில் தான் இந்த மாதிரி குடிக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு பழக்கமாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு ஈஸியாக ஃபில்அப் பண்ணிடலாம். இது எல்லாமே கான்டாக்ட்லெஸ். கையை அப்படி வச்சா மட்டும் போதும், தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்துட்டு பட்டன் போட்டு ப்ரெஸ் பண்ணணும். இங்கே மேலே இருக்க பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வரும், வாட்டர் பாட்டில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ஏர்போர்ட்டில் வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டர் நீங்கள் வாங்கினா 60 ரூபா இல்லை 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ நம்ம சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏர் இண்டியா, விஸ்தாரா இல்லை அலையன்ஸார், ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் வந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் A10 வழியாக வெளியில் வருவீங்க. ஏன்னா எக்ஸிட் A10 வந்துட்டு T4 டெர்மினலில் இருக்குது. நம்ம இப்போ வந்துட்டு T1 டெர்மினலில் இருக்கோம். ஸோ T1 டெர்மினலில் இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் ஃப்ளைட்ஸ்லாம் வரும். ஸோ வந்துட்டு உடனே ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் போகணும். மேகி கவுண்டர்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ போனால் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏரோ பிரிட்ஜில் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது லெஃப்டில் ஏரோ ஹப் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு படம்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க தியேட்டரில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்லாம் தெரியும். சென்னை மெட்ரோ ஸ்டேஷன், சென்னை ஏர்போர்ட்டும் சென்னை மெட்ரோவும் ஜஸ்ட் 5 நிமிஷம் தான். ஒரு பிரிட்ஜில் மேலே ஏறணும் அப்படின்னா கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வழியாக தான் நம்ம வந்துட்டு இப்போ மெயின் ரோட் போய் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். ஸோ இங்கே ஏர்போர்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா PVRலாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு லேயோவர் ஃப்ளைட்ஸ் எடுத்திருப்பீங்க. சென்னையில் வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 மணி நேரம் படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஏர்போர்ட் விட்டு வெளியே வரணும்னு அவசியம் கிடையாது. இங்கே கீழே ஒரு சப்வே ஒன்று இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு கார்லாம் போகும் டுவர்ட்ஸ் அரைவல் ஏரியா. ஸோ இந்த ரோடை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சப்வே போய் பார்த்துடலாம். அந்த சப்வேல நுழைஞ்சு தான் நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ இதுதான் அந்த சப்வே. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகணும்னு அவசியம் கிடையாது. நான் சொன்ன வழியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்ந்துடலாம். இப்போ நம்ம வந்துட்டு திருசூலம் பெடஸ்ட்ரியன் சப்வே இதெல்லாம் கீழே இறங்குறோம். ஸோ கீழே இறங்கி அப்படியே மேலே ஏறணும் அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்துடலாம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டோட ஃபுல் வியூ தெரியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் ரிப்ளை பண்ணுறேன்.